பாக்யா சொன்னதை கேட்டுட்டு குழப்பமடைஞ்ச கோபியும் தன்னோட குழப்பத்தை தெளிவுபடுத்துறதுக்காக சுதாகரை பார்க்கறதுக்காக டைரக்டா அவங்களோட வீட்டுக்கே போக உடனே சுதாகரோட ஒய்ஃபும் என்ன சம்மந்தி என்ன இப்பதானே இனியா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி இங்க வந்தா நீங்க மறுபடியுமே அவளை பார்க்க வந்திருக்கீங்க. சரி சரி எதையாவது அவ விட்டுட்டு வந்துட்டாளா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஏன்னா அடிக்கடி இப்படி வந்துட்டு இருக்கிறது நல்லா இல்லைல்ல. உங்களோட ஞாபகமும் அவளுக்கு நிறையவே வந்துட்டு இருக்கு. அதனாலதான் அவ இன்னுமே இங்க இந்த வாழ்க்கையை ஏத்துக்காமே இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அப்பாக்க வந்து இனியாவும் டேடி என்ன டேடி என்ன மிஸ் பண்ணிட்டீங்க போல, மறுபடியும் வந்துட்டீங்கன்னு மறுபடியும் பாசத்தோட அவங்க கட்டி பிடிக்க இதை பார்த்துட்டு சுதாகரோட ஒய்ஃபோட முகமே சரியில்லை. இதை கோபியுமே கவனிக்கிறாங்க. அதனால இனியாவை லைட்டை விளக்கி வச்சுட்டு இல்லம்மா நான் ஒரு சின்ன விஷயமா சம்மந்தியை பார்த்து பேசுறதுக்காக வந்தேன். பட் நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடுமா, நான் சம்மந்தியை பார்த்து பேசிட்டு வந்துட்டு உங்ககிட்ட வந்து பேசுறேன்னு. சம்மந்தியம்மா சம்மந்தி இப்போ எங்க இருக்காங்கன்னு கேட்க உடனே சுதாகரோட ஒய்ஃபோ மேலதான் இருக்காங்கன்னு கொஞ்சம் டெரரா சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க பொலைட்டா பேசுனது கொஞ்சம் மாறி இருக்கிறத இப்ப கோபியுமே நோட் பண்றாங்க. இதை செலியனுமே பார்த்துட்டு அப்பா ஏதோ இங்க வித்தியாசமா தெரியலப்பா, ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க நம்ம கிட்ட வேற மாதிரி பேசுற மாதிரி தோணுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கோபியும் இப்போதைக்கு இதை பத்தி யோசிக்க வேண்டாம், வா முதல்ல சம்மந்தியை பார்த்து என்ன விஷயம்னு பேசிட்டு பாக்கியாவோட விஷயத்தை தீர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மத்தத்தை பத்தி யோசிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க மேல போயிட்டு சம்மந்தியை பார்க்க, அதாவது சுதாகரை பார்க்க. அப்போ கரெக்டா கோபியை பார்த்த சுதாகரும் அடடா வாங்க சம்மந்தி வாங்க, எப்படி இருக்கீங்க, நேத்து தானே பார்த்தோம், என்ன இன்னைக்கே மறுபடியும் என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க, இனியவை பார்க்க வந்திருக்கீங்க, நான் கீழே தானே இருக்கா அவளை பார்த்துட்டு போக வேண்டியது தானே, ஏன்னா எனக்கு இங்க கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் அதிகமா இருக்கு, அதனாலதான் நான் உங்ககிட்ட உட்காந்து பேச முடியாதுன்றதுக்காக இப்படி சொல்றேன்னு அவங்களுமே கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா கோபியும் சம்மந்தி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச வந்த, இப்ப பாக்கியா வீட்டுக்கு வந்தான்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சுதாகரும் லைட்டா சிரிச்சுக்கிட்டே என்ன மறுபடியும் பாக்கியா மேடம் வந்து என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டாங்களா, இப்ப அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்க. அதுக்கு கோபியும் இல்ல இல்ல சம்மந்தி அப்படிலாம் எதுவும் சொல்லல, அவ ஏதோ தப்பா உளறிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், நீங்க ஏதோ அந்த வெத்து பத்திரத்துல சைன் வாங்கினீங்கல்ல, அந்த பத்திரத்துல அந்த ஹோட்டல்ல பாக்கியா ஏதோ இனியாவுக்கு கிஃப்டா கொடுத்துட்ட மாதிரி எழுதிருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. அது ரொம்பவே கஷ்டப்படுறா, ஒருவேளை அவ தப்பா புரிஞ்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை அதுக்கான கிளாரிட்டியை கேட்டுட்டு போயிடலான்னு வந்தேன். எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா நாங்க சொன்னதை மாத்திலாம் எழுதியிருக்க மாட்டீங்க, பட் இருந்தாலும் பாக்கியோட பயத்தை தீர்த்து வைக்கணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட நேரடியாவே வந்து பேச வந்த, தயவு செஞ்சு எங்களை தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்ல செலியனும் ஆமா அங்கிள் அம்மாக்கு உங்களை பத்தி சரியா தெரியல, அதனாலதான் அவங்க ஏதேதோ யோசிச்சு பயந்துகிட்டு இருக்காங்க, என் கஷ்டமும் பட்டுட்டு இருக்காங்க, கோபமும் பட்டுட்டு இருக்காங்க, அதனாலதான் உங்ககிட்டயே நாங்க டைரக்டா பேசலான்னு வந்தோன்னு சொல்ல ஆரம்பிக்க உடனே சுதாகரு இப்ப என்ன உங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட்ல என்ன எழுதிருக்குன்னு தெரியணும் அவ்வளவுதானே, ஒரே ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபைல்ஸை புரட்டி பார்த்துட்டு இந்தாங்க இந்த அக்ரிமெண்ட் தான் அது, இதை நீங்களே படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன நினைக்கிறோமோ நினைச்சிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து தாராளமா கிளம்பலாம். பட் எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் இருக்கு, கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணுங்க, அப்படி வெயிட் பண்ணலனாலும் இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட பியோட சேர்ந்து ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணிக்கிட்டே நடந்து போறாங்க. அப்போ இந்த மாதிரி தன்னோட சம்மந்தி தன்னை கொஞ்சம் கூட மதிக்காம அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையை பார்க்கறேன்னு சொல்லிட்டு போறதையும் அதே சமயம் அவங்களோட பேச்சில் கொஞ்சம் பணத்திமிரி இருக்கிறதையுமே கோபி கவனிச்சுட்டு கொஞ்சம் சோகம் அடைகிறாங்க. ஏன்னா எங்க பாக்கியா சொன்னதுதான் நடக்குதோன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயுமே கொஞ்சம் பயம் இருக்கதா செய்து, இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட்ஸை கோபி படிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறதுனால அதை படிச்சு பார்த்துட்டு செம்ம ஷாக்கோட செலியன் கிட்ட உங்க அம்மா சொன்னதுதான் இங்க நடந்திருக்கு, இதை என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க சுதாகரை பார்த்து பேசுறதுக்காக அவங்க பின்னாடி போக பார்க்க, ஆனால் அவங்களோட பியவும் ஒரு நிமிஷம் சார் முக்கியமான கால்ல இருக்காங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்றாங்க. கோபியும் கொஞ்சம் அதிர்ச்சியிலையும் அதை விட கொஞ்சம் சோகத்திலையும் பயத்திலையும் அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க வந்த சுதாகரும் சம்மந்தி என்ன எல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்களா, உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா, சரி இப்ப நீங்க கிளம்பலாம், இதுக்கப்புறமா என்கிட்ட பேச என்ன இருக்கு. அதுக்கு கோபியும் சம்மந்தி நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த இதுல நீங்க சொன்ன மாதிரி எழுதவே இல்லையே, நீங்க வேற மாதிரி தானே எங்க கிட்ட சொன்னீங்கன்னு கேட்க உடனே சுதாகரும் நான் அப்பவே உங்ககிட்ட கிளியரா சொல்லிட்டேன், இந்த ஹோட்டலுக்கான மொத்த பொறுப்புமே மேனேஜ்மெண்ட்டுமே இனியா பேர்ல தான் இருக்கும், நான் வேற யாரு பேர்லயும் வைக்க மாட்டேன்னு ஏன் கடவுள் முன்னாடி உங்ககிட்ட தானே சத்தியம் பண்ண, அதை நீங்க மறந்துட்டீங்களான்னு கேட்க உடனே கோபியும் ஆனா நீங்க வேற மாதிரி தானே சொன்னீங்க, இந்த மாதிரி பாக்கியாவோட மேனேஜ்மெண்ட்ல தானே இனியா இருப்பான்னு சொன்னீங்க, இப்ப என்ன பாக்கியாவை ஒட்டுமொத்தமா தூக்கிட்டு இனியாவை மட்டும் அதுல வச்சிருக்கீங்க. உடனே சுதாகர் இனியாவை மட்டும் வச்சிருக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா என்ன, அது உங்க பொண்ணு தானே, ஏன் ஒரு கல்யாண கிஃப்டா இனியாவுக்கு நீங்க இதை கூடவா கொடுக்க மாட்டீங்க, எங்களோட சொத்து மதிப்புக்கு நாங்க உங்க மாதிரி ஒரு குடும்பத்துல சம்மந்தம் எடுத்ததுல ரொம்ப பெரிய விஷயம், ஆனா ஏதோ போனா போகட்டும்னு என் பையனுக்காக நான் இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல பொண்ணு எடுத்திருக்கேன், பட் அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல, வெறும் அந்த சின்ன ஹோட்டல் தான் உங்களுக்கு பெருசா தோணுது இல்ல, சரி விடுங்க அந்த ஹோட்டலோட ரேட் என்னன்னு சொல்லுங்க, நான் அதுக்கு 10 மடங்கு விலை கூட கொடுக்க தயாரா இருக்கேன், ஏன் வேற ஹோட்டல் எங்கேயாவது வேணுமான்னு சொல்லுங்க,
நான் அதை தரேன்னு சொல்ல கோபியும் இங்க பாருங்க, எங்களுக்கு வேற எந்த ஹோட்டலும் வேண்டாம், பணமும் வேண்டாம், இந்த ஹோட்டலை மட்டும் எங்க கிட்ட கொடுத்துருங்க. ஏன் உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க, நாங்களும் வரதட்சணையா உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை சரியா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏதோ எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணோம், பட் அது உங்களுக்கு பத்தலைன்னா முன்னாடியே கேட்டிருக்கலாம்ல. சரி விடுங்க, இப்போ உங்களுக்கு வேற என்ன வேணும்னு கேளுங்க, என் தலையை அடமான வச்சாவது நீங்க ஆசைப்படுறத நான் என் பொண்ணுக்காக பண்றேன். ஆனா தயவு செஞ்சு பாக்கியோட ஹோட்டலை மட்டும் நீங்க விட்டுடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா சுதாகரும் இங்க பாருங்க, எனக்கு அந்த ஹோட்டல் தான் ரொம்ப முக்கியம். ஏன் அந்த ஹோட்டலுக்காக தான் இந்த கல்யாணமே நடந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன் அன்னைக்கு பாக்கியா மேடம் சொன்ன மாதிரியே ஒருவேளை அவங்க அந்த ஹோட்டல் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணலைன்னா அந்த நிச்சயதார்த்தமும் நடந்திருக்காது, கல்யாணமும் நடந்திருக்காது. நான் வேற ஏதாவது பண்ணி அதை தடுத்து நிறுத்தியிருப்பேன். பட் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் நடந்திருக்கு. ஏன்னா உங்க பொண்ணை எங்களை மாதிரி ஒரு குடும்பத்துல கட்டி கொடுக்கறதுக்கு நீங்கெல்லாம் தவம் பண்ணியிருக்கணும். அதனால இப்போ தேவையில்லாதது யோசிக்கிறத விட்டுட்டு அந்த ஹோட்டலோட விஷயத்த நீங்க மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, வேற எதையாவது பேசுறதா இருந்தா இங்க வாங்க, இல்லைன்னா இங்க இருந்து கிளம்புங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு அவங்க அங்க இருந்து கெத்த கிளம்பி கொஞ்சம் கூட கோபிய மதிக்காம போறாங்க. இதை பார்த்துட்டு கோபியும் செலியனும் ரொம்பவே அதிர்ச்சியில ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்துட்டு நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், பாக்கியா சொன்ன மாதிரியே நம்ம இனியாவோட வாழ்க்கைய இப்படி நாசம் பண்ணிட்டோமே, இந்த மாதிரி ஒரு ஆள் குடும்பத்திலேயே நம்ம இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னு சொல்லிட்டு கரெக்டா நின்றுகிட்டு இருக்க அங்க நிதிஷுமே வந்து இங்கே பாருங்க அங்கிள், அப்பா சொன்னது எனக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இதை பற்றி என்கிட்டயும் நீங்கள் பேசணும்னு நினைக்காதீங்க. என்னோட அப்பாவுக்கு இந்த ஹோட்டல் முக்கியம். சொல்லப்போனால் அதனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஏன் ஒரு பக்கம் எனக்கு இனியாவுமே பிடிச்சிருந்துச்சு. அதனால நீங்கள் இதுக்கப்புறமா இனியாவை பற்றியும் அந்த ஹோட்டலை பற்றியும் மறந்துடுங்க. நாங்கள் குறிப்பானா ரெண்டுத்தையுமே நல்லபடியாக பார்த்துக்கிறேன். ஆன்டிக்கிட்டையுமே சொல்லிடுங்க எனக்காக அந்த ஹோட்டலில் மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு, ஏன் எனக்காக இல்லைனாலும் இனியாவுக்காக நீங்கள் மறந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு லைட்டாக வில்லத்தனத்தோட நிதிஷ் மிரட்டிட்டு போக இதை பார்த்துட்டு கோபிக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி தாங்க முடியல. அதனால அவங்க வீட்டுக்கு சோகத்தோட கிளம்பி போறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே இனியா தன்னோட அப்பா எதையோ பத்தி பேசுறதுக்காக வந்தாங்களே என்னன்னு கேட்கணுன்றதுக்காக ஓரமா நின்று ஒட்டு கேட்டுட்டு செம்ம அதிர்ச்சியில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட அம்மாவோட ஹோட்டலை பறிச்சுதான் நமக்கு இந்த வாழ்க்கை வேணும்னா அது நமக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க ஒரு சூப்பரான முடிவு எடுத்துட்டு அவங்க ஒரு வக்கீல பாக்கிறதுக்காக போறாங்க. ஆனா இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த கோபியும் பாக்கியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போக இதை பார்த்துட்டு ஈஸ்வரி, டே என்னடா பண்ணிட்டு இருக்க, காலில் விழ போகிறீங்க, என்ன விஷயம், என்ன பிரச்சனை, இனியா நல்லா தானே இருக்கா? உடனே செலியனும், நம்ம ஏமாந்துட்டோம், அம்மா சொன்னதுதான் இங்க நடந்திருக்கு, அவங்க உண்மையாவே நம்மளை ஏமாத்தி தான் இனியாவை கல்யாணம் முடிச்சு கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த ஹோட்டலுக்காக தான் நம்ம கூட சம்பந்தமே வச்சிருக்காங்கன்னு நடந்த விஷயத்த சோகத்தோட சொல்ல இதை கேட்டுட்டு ஈஸ்வரி ஆடி போய் நின்றுகிட்டு இருக்காங்க. ஆனா பாக்கியாவோ, நான் சொன்னதுதான் இப்ப நடந்திருக்கு, ஆனா நான் கூட அந்த நிதிஷ் நல்ல பையன், அவன் என் பொண்ணை உண்மையாவே காதலிச்சதுனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நினைச்சேன். ஆனா அவனுமே உங்ககிட்ட இப்படி பேசியிருக்கானா? அப்போ இதுல நான் ஹோட்டல்ல மட்டும் இழக்கல, என் பொண்ணோட வாழ்க்கையுமே தொலைச்சிட்டேன். இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் சொல்ல கோபியும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, இது எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு கையெடுத்து பாக்கி கிட்ட மன்னிப்பு கேட்க, ஆமா நீங்க மன்னிப்பு கேட்டா மட்டும் என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு திரும்பி கிடைச்சிருமா? அவளும் எவ்வளோ சந்தோஷமா எய்மோட அவ படிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த வாழ்க்கையும் அவளுக்கு கிடைச்சிருமான்னு கோபத்துல கொந்தளிக்க. ஆனா ஈஸ்வரியும் இங்க பாருங்க, நீங்க இப்படி இந்த விஷயத்த பெருசாக்குற அளவுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. அவங்க ஏதோ இந்த ஹோட்டல் மேல இருக்க விருப்பத்தால இந்த சம்மந்தத்தை வச்சுக்கிட்டாங்க. நம்ம வச்சுக்கிட்டாலும் அவங்க உண்மையாவே ரொம்ப பெரிய குடும்பம். அதனால இனியாவை நல்லபடியா தான் பாத்துப்பாங்க. அதே சமயம் நீங்களும் இதுக்கப்புறமா அந்த ஹோட்டல்ல மறக்கிறதா நல்லது. ஏன்னா அந்த ஹோட்டல் பிரச்சனையை எடுத்துட்டு போனாதான் இனியோட வாழ்க்கை கொஞ்சம் கெட்டு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப கூட மனசாட்சியே இல்லாம பாக்கியாவை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம இருக்கிற நிலைமைய புரியாம ரொம்பவே முட்டாள்தனமா வரட்டு கௌரவத்துக்காக இனியாவோ ஒரு பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்றதுக்காகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு பாக்கியா செம்ம கட்டுப்போட நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ கரெக்டா அங்க இனியா வர இதை பார்த்த பாக்கியாவும் ஒருவேளை இனியாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா, அப்போ இவ என்ன பண்ண போறான்னு பார்த்துட்டு இருக்கா. ஆனா இனியாவும் உன்னோட ஹோட்டல்ல நான் இப்போ உங்ககிட்டயே கொடுத்துட்டோமான்னு சொல்றாங்க. இதை கேட்ட கோபியும் ஈஸ்வரியும் அதிர்ச்சியோட, ஏன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல இது மாப்பிள்ளைக்கும் சம்மந்திக்கும் தெரியுமான்னு கேட்க இனியாவும் அது தெரியும், அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க என்ன அந்த வீட்டை விட்டே அனுப்பி விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ இதை கேட்டுட்டு அதிர்ச்சியில பாக்கி ஆடி போய் நின்றுட்டு இருக்க இனியாவும், பரவாயில்லம்மா எனக்கு அந்த வாழ்க்கைலாம் முக்கியம் கிடையாது, நான் உங்களோட உழைப்பை உங்களுக்கே திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் உங்ககிட்டயே கொடுத்துட்டேன். அவங்க உண்மையாவே எனக்காக இந்த கல்யாணத்தை பண்ணியிருந்தாங்கன்னா என்னை இந்த மாதிரி வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வாழ்க்கை எனக்கு சரியில்லாததுன்னு எனக்கு இப்பவே புரிஞ்சிருச்சுமா, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாமா, நான் உங்களோட பொண்ணாவே இங்கே இருந்துடுறமா, எனக்கு வேற யாரும் தேவையில்லமா, இது வரைக்கும் நான் அப்பாவோட உடம்பு நல்லா இருக்கணும் பாட்டி சொல்றாங்கன்றதுக்காகலாம் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையை கெடுத்ததெல்லாம் போதுமான்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிக்க. அப்ப தன்னோட பொண்ணோட வாழ்க்கைய தானே கெடுத்துட்டோமே என்ற
உணர்ச்சியோட கோபியுமே அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா ஈஸ்வரியோ மறுபடியுமே முட்டாள்தனமா ஒழுங்கு மரியாதையா இனியா நீ உன்னோட புகுந்த வீட்டுக்கு இப்பவே போறதா நல்லது, இவளுக்கு ஒண்ணு நீ ஹோட்டல்ல தர வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கிழிச்சு போட போக, ஆனா இனியாவோ இது வரைக்கும் கோவப்படாத அளவுக்கு ஈஸ்வரி மேல செம்ம கோவத்தோட கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இனியா இப்படி பண்றதை பார்த்துட்டு ஈஸ்வரி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்காங்க. சோ இனியா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்கன்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் மேல இனியா பண்ண இந்த விஷயத்தை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.